அனைவருக்கும் அன்பான இனியதொரு காலை வணக்கம். மீண்டும் இன்றைய இந்த வைகறை பொழுதில் நாம் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்களினுடைய அகவாழ்க்கை முறை எவ்வாறு அமைந்திருந்தது, அக வாழ்வு பற்றிய அவங்களுடைய கோட்பாடு, எழுத்திலக்கண கோட்பாடு, சொல்லிலக்கண கோட்பாடு, பொருளிலக்கண கோட்பாடு, அணி இலக்கண கோட்பாடு என்கிற வகையில முன்னோர்கள் ஒவ்வொன்றை பற்றியும் என்ன ஒரு கொள்கையை வகுத்திருந்தாங்க. இந்த கோட்பாடுகள் நம்மை ஒரு இடத்தை நோக்கி நெருக்கி செல்வது கிடையாது, ஒரு இலக்கை நோக்கி எளிமையாக செல்ல வைப்பது. முன்னோர்களினுடைய அந்த விதிகள், பழமொழிகள் இவை எல்லாமே நம்மை கட்டுப்படுத்துவது கிடையாது, நம்மை வழி எங்கும் மாறிவிடாமல், தடம் மாறாமல் ஒரு தடத்தை நோக்கி பயணிக்க வைப்பன. என்ன விஷயம்னா, நமக்கு இந்த பக்குவம் எல்லாருக்கும் நமக்கு இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துரைத்து அவர்களை அந்த வழியில பயணிக்க வைக்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய கடமையா இருக்கு. நாம சிறிய வயதுல இருக்கிற போது பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் இவங்களுடைய அறிவுரைகள் இதையெல்லாம் கேட்கும்போது சில நேரத்துல மனதிற்குள்ளாக வெறுப்பு வரலாம், கோபம் வரலாம். ஆனால் நாம் ஒரு பெற்றோராக மாறிய பிறகு நம் பெற்றோரை நமக்குள் பார்க்கலாம். அந்த வகையில தான் இந்த அகவாழ்க்கை, புறவாழ்க்கை இவை பற்றிய அந்த கோட்பாடுகள் எல்லாம் எவ்வாறு இருந்தது என்று முதலில் நாம் நமக்குள்ளாக ஒரு தெளிவை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை, அவசியம் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு, குறிப்பாக பயிற்றுவித்தல் நிலையில இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கு அது அவசியம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சித்துறையில் அல்லது மற்ற பொது வெளியில் மக்கள் பல்வேறு எண்ணங்களோடு, பல்வேறு செயல்பாடுகளோடு எப்படியெல்லாம் இருந்தாலும் அவர்களை பார்த்து நாமும் அவ்வாறு மாறிவிடாமல், அவர்கள் அவ்வாறு இருப்பதற்கான காரணம், பின்னணி சூழல் என்னவாக இருக்கும் என்று ஆய்வு போக்கிலே அணுகுகிற அந்த தேவை இன்றைக்கு அவசியமான ஒன்றா இருக்கு. அப்போ யார் எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ செயல்களை செய்தாலும் இந்த காரியத்தை விட்டு அதற்குரிய காரணம் என்ன, ஒருவரை நேர்மறையாக நடைபெற வைப்பதற்கும் எதிர்மறையாக நடைபெற வைப்பதற்கும் என்ன காரணம் என்பது, அந்த காரணத்தை பிடித்து கொண்டு அந்த காரணத்தை திருத்துகிற போது காரியம் சரியாகிறது. பொதுவாகவே பலருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து அது சரியில்லை என்றால் உடனடியா சிலர்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்க மேல கோபப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்களை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது இயல்பான ஒரு நிலை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய கோபத்திற்கும் வெறுப்பான அணுகுமுறைக்கும் செயற்பாட்டிற்கும் பேச்சுக்கும் என்ன காரணம் இருக்கும் என்று அந்த காரணத்தை பிடித்து கொண்டு அதை திருத்துவதற்கு நாம் முற்படுகிற போது அந்த காரியம் சரியாகவே வெளிப்படும், செயல்பாடு சரியாகவே வெளிப்படும். இந்த உறவுகள், நட்புகள் இதிலே பல இடையூறுகள், நிற்றல்கள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு கூட அந்த அணுகுமுறை என்கிற ஒன்றுதான். இவற்றையெல்லாம் நமக்கு சங்க இலக்கியங்கள், மற்ற பண்டை இலக்கணங்கள் இவையெல்லாம் கற்றுத்தருகின்றன. அந்த வகையில்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய முன்னோர்களின் அகவாழ்க்கை பற்றிய அந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை மீண்டும் நம்முடைய மனதிற்குள்ளாக நினைவுபடுத்தி பார்க்க இருக்கிறோம். அதற்கு நாம் இன்றைக்கு கருவியாக எடுத்துக்கொண்ட ஒரு நூல்தான் நம்பி அகப்பொருள் என்கிற ஒரு நூல். நாற்கவிராச நம்பி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல்தான் இந்த நம்பி அகப்பொருள் என்கிற நூல். நாற்கவி நமக்கு தெரியும், 4 வகையான கவிகள். ஆசு கவி,
மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. இதுல ஆசு என்பது மற்றவர்கள் சொல்லுகிற சில குறிப்புகள். நான் இந்த குறிப்பை சொல்லுவேன், இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பாடல் இயற்றணும் என்று சொன்னா அவ்வாறு இயற்றுவதுதான் ஆசு கவி என்று சொல்லப்படுகிறது. மற்றொன்று மதுரம். மதுரம்னாலே இனிமை, கேட்பதற்கும் பாடுவதற்கும் இனிமையான வகையிலே கவிகளை வெளிப்படுத்துவது. சித்திரம் என்பது ஓவியம். ஒரு ஓவிய வடிவிற்குள்ளாக நம்ம சொல்லணிகள் பார்த்திருக்கோம். இந்த ஓவிய வடிவிலே அந்த கவிகளை இயற்றுவது. வித்தாரம். வித்தாரம் என்றால் விரிவு என்று பொருள்படும். இந்த 4 வகை கவிகளுக்குள்ளாக விரிவாக பாடக்கூடிய ஒன்றுதான் வித்தாரம். ஆக விஸ்தாரம் என்று வடமொழியில சொல்லுவாங்க. விஸ்தாரமா இருக்கு, விரிவாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த 4 கவிகளிலும் புலமை பெற்றவராகத்தான் நாம் இவரை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே நாற் கவிராச நம்பி என்று இவருடைய பெயர் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த நம்பி அகப்பொருள் ஒவ்வொரு நூலுக்குமே, இலக்கண நூலுக்கு குறிப்பாக சிறப்பு பாயிரம், இந்த நூலினுடைய 11 சிறப்பு பொருள்களை எடுத்து சொல்லும். பொதுப்பாயிரம் 5 வகை பொருள்களை கொடுக்கக்கூடியது. மூன்றாவதாக தற்சிறப்பு பாயிரம். இந்த நூலுக்கு தற்சிறப்பு பாயிரம்லாம் கிடையாது, சிறப்பு பாயிரம் என்கிற ஒன்றுதான் இருக்கிறது. இந்த சிறப்பு பாயிரம் என்பது அந்த நூலுக்கு ஆசிரியர் தவிர்த்து பிறர் பாடுவது. ஆசிரியரே ஒரு பாயிரம் பாடினால் அதுதான் தற்சிறப்பு பாயிரம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நம்பி அகப்பொருள் அவருடைய தற்சிறப்பு பாயிர செய்தியோடு இந்த நூல் பற்றிய செய்தியை நாம் விரைந்து பார்க்கலாம். அகத்திய முனிவர் பற்றிய செய்தியோடு துவங்குகிறது. அகத்திய முனிவர் வடநாட்டிலிருந்து தெற்கு நோக்கி வருகிற போது அவருடைய 2 செயல்பாடுகளை குறிப்பிட்டு துவங்குகிறது. குறிப்பாக இந்த விந்திய மலை இவர் வருகிற போது அது இவருடைய பயணத்திற்கு தடை செய்ததாகவும், தன்னுடைய கையால் அதை இவர் அடக்கியதாகவும் ஒரு செய்தி. இரண்டாவது, இந்திரனோடு எதிர்த்து போரிட்ட ஒரு அரசன் கடலுக்குள்ள போயிட்டு ஒளிந்து கொண்டார். அப்போது அந்த கடல் நீரை தன்னுடைய உள்ளங்கையில ஏந்தி அந்த கடலை வற்றச் செய்து அந்த அசுரனை வெளிவர செய்து அவரை வெற்றி கொண்டார். இவ்வாறான 2 வகை செயல்பாடுகளையும் செய்த அகத்தியர். அந்த அகத்தியருடைய தலையாய மாணவர்கள் 12 பேர்ல தலையாய மாணவர் தொல்காப்பியர். அவர் இயற்றிய அந்த தொல்காப்பியம் என்கிற ஒன்றை, அதில் உள்ள அகப்பொருளை அடிப்படையாக கொண்டு இவர் இந்த நூலை எழுதினார் என்கிற ஒரு செய்தி முதலில் சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் ஒரு வரலாற்று குறிப்பு தான். விந்திய மலையோட அந்த செருக்கை அடக்கியதும், கடல் நீரை தன்னுடைய உள்ளங்கையில் வாங்கி வற்ற செய்ததும் இப்படியான ஒரு செயல். அதற்கு பிறகு இது ஒரு சமண சமய நூல் என்கிற
ஆதாரமாக அருக கடவுளை வணங்கியதாக இதில் ஒரு செய்தி உண்டு. அதுக்கடுத்து இந்த நூலினுடைய ஆசிரியரின் பெற்றோர் உய்யவந்தான் என்கிற ஒருவர், புளியங்குடி என்கிற ஊரை சேர்ந்த உய்யவந்தான், அவருடைய மகன்தான் இந்த நாற்கவிராச நம்பி என்கிற ஒன்று. ஒவ்வொரு சிறப்பு பாயிரத்தை மட்டும், ஒவ்வொரு நூலில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பாயிரத்தை மட்டும் நாம ஒவ்வொரு வரியாக பார்க்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் அந்த நூலில் உள்ள அந்த செய்தியை விரிந்து பிறகு பார்த்துக்கோங்க. நம்முடைய செவிகளுக்காக ஒரு முறை அதை நான் வாசிக்கிறேன். பூமலி நாவல் மாமலை சென்னி ஈண்டிய இமையோர் வேண்டலின் போந்து குடங்கையின் விரிந்த நெடுங்கிரி மிகை தீர்ந்து அலைகடல் அடக்கி மலையத்து இருந்தவன் தன்பால் ஏற்றமிழ் உணர்ந்த புலவர் பன்னிருவருள் தலைவனாகிய தொல்காப்பியன் அருள் உல்கா பெரும்பொருள் அகப்பொருள் இலக்கணம் அகப்பட தழுகி இகப்பெருஞ் சான்றோர் இலக்கியம் நோக்கி தொகுத்து முறை நெறியி சூத்திரம் வகுத்து ஆங்கு அகப்பொருள் விளக்கம் என்று அதற்கு ஒரு நாமம் புலப்படுத்து இருளற பொருள் விரித்து எழுதினன். மாந்தரும் தேவரும் வாழ்த்த முக்குடைக்கீழ் ஏந்தெழில் அரிமான் ஏந்து பொன் அணைமிசை. ஆக அந்த சமண சமயம் சார்ந்தது என்பதை கூட வெளிப்படையா அங்கு சொல்லல. குறிப்பான செய்திகளை வைத்துக்கொண்டு இது இந்த சமயத்தை சார்ந்தது என்கிற ஒரு முடிவுக்கு வராங்க, அவ்வளவுதான். மாந்தரும் தேவரும் வாழ்த்த முக்குடைக்கீழ் ஏந்தெழில் அரிமான் ஏந்து பொன் அணைமிசை மதிமூன்று கவிப்ப உதயமால் வரை கதிரொன்று இருந்தது என காண்டக இருந்து தத்துவம் பகர்ந்தோன் சரணம் பொருந்திய உத்தமன் புளியங்குடி உய்யவந்தான் என்னும் முத்தமிழ் ஆசான் மைந்தன் இத்தலத்து இருபெரும் கலைக்கு ஒரு பெரும் குறிசில். இது முக்கியமான அடிகள். வாங்குவில் தடக்கை வானவர் மருமான் யார்? அதே போன்றுதான் இந்த இடத்துல இரு பெரும் கலைக்கும் ஒரு பெரும் குறிசில். குறிசில்னா தலைவன். இரு பெரும் கலை என்பது தமிழ் வடமொழி. ஆக இரு பெரும் கலைக்கும் ஒரு பெரும் குறிசில் பார்க்கடல் பல்புகழ் பரப்பிய நாற்கவிராச நம்பி என்பவனே என்கிற நிலையில் இதனுடைய சிறப்பு பாயிர செய்யுள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த நூல் பற்றிய ஒரு பொது செய்தியை நம்ம பார்த்துருவோம். நம்பியக பொருள் நாற்கவிராச நம்பி எழுதின இந்த நூல் 5 இயல்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல அகத்திணை இயல் 116 நூற்பாக்களையும், களவியல் 54 நூற்பாக்களையும், வரைவியல் 29 நூற்பாக்களையும், கற்பியல் 10 நூற்பாக்களையும், ஒழிபியல் ஒரு சில நூலில் 41 என்று இருக்கிறது, சில நூலில் 43 என்கிற எண்ணிக்கையும் இருக்கிறது. இந்த 43 என்று சேர்க்கும் போது 252 நூற்பாக்கள். இந்த 252 43 என்று சேர்க்கும் போது இந்த நூலுக்கு ஒவ்வொரு இயலுக்கும் எத்தனை நூற்பா என்று ஒரு வெண்பா செய்தி இருக்கிறது. அந்த வெண்பா செய்தியினுடைய அடிப்படையில 251 நூற்பாக்கள் தான் நமக்கு சொல்லப்படுது கணக்கு. 251. அந்த 251 எடுத்துக்கிட்டோம்னா அதுல அகத்திணை இயலுக்கு மட்டும் 117 ஒன்று கூடுதலா சொல்லப்படுது. இங்க இறுதியாக 41 தான் சொல்லப்படுது. 43 இல்லாம அந்த வெண்பா சொல்லுகிற செய்தி நான் சொல்லுவேன்.
அதுல 251 என்கிற ஒட்டுமொத்த எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. இந்த நூலுக்கு நூலாசிரியரே உரையாசிரியராகவும் இருக்கிறார். நூலாசிரியரே உரையாசிரியராகவும் இருக்கிறார். இந்த அகப்பொருள் சார்ந்த செய்திகள் எல்லாம் பலமுறை நாம் படித்தது அடிப்படையானது என்கிற நிலை இருந்தாலும் ஒவ்வொரு தேர்விலுமே இதிலிருந்து கேள்விகள் தொடர்ந்து நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அகத்திணை இயல், அதற்கு அடுத்து இருக்கிற இந்த கற்பியல் என்பது என்னுடைய பகுப்பு ஒரு கூடுதல் செய்தி, அடுத்தடுத்து விரிந்து பார்க்க போறோம். இது 17 பிரிவுகளை கொண்டது. களவியல் 17 பிரிவுகளை கொண்டது. வரைவியல் 8 பிரிவுகளை கொண்டது. கற்பியல் 7 பிரிவுகளை கொண்டது. ஒழிபியல் 21 பிரிவுகளை கொண்டது. ஆக வாழ்க்கையை நாம இரண்டாக பகிர்ந்து பார்க்கிறோம். அக வாழ்க்கை, புற வாழ்க்கை இரண்டும் சேர்ந்த ஒரு வளர்ச்சி நிலைதான் ஒரு குடும்பம் என்பது. அதிலே இயற்கையை நோக்கி அக வாழ்க்கையை தலைவி தலைமை ஏற்பதும், புற வாழ்க்கைக்கு தலைவன் தலைமை ஏற்பதும் தமிழ் மரபினுடைய ஒரு சிறந்த வெளிப்பாடு. அது இன்றைய சூழலில் மாற்றம் பெறுவது நாம் அறிந்ததே. அதனால் ஏற்படக்கூடிய பிற வளர்ச்சி நிலைகள், அது வளர்ச்சி நிலைகளா என்பதையெல்லாம் அவரவர் சிந்தித்தே தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த அக வாழ்க்கைக்கு தலைவி பொறுப்பு, புற வாழ்க்கைக்கு தலைவன் பொறுப்பு என்கிற நிலையெல்லாம் அவரவருடைய இன்றைக்கு காலத்தில் தொழில்நுட்பங்கள் பெருகி இருக்கக்கூடிய சூழலிலே பெண்களும் புற வாழ்க்கைக்கு தலைமை ஏற்கக்கூடிய நிலையை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். எப்போது இந்த நிலை அது பெண்கள் மீது அடிமைத்தனமாக ஏற்றப்பட்டது, சாற்றப்பட்டது என்று யோசிக்கும் போது, அறியாமையிலே செயல்பட்ட சில ஆண்கள், சில தலைவன்கள், அந்த அளவிலே தான் அது ஒரு அடக்குமுறையாக பார்க்கப்பட்டிருக்கலாம் என்று கூட எண்ண தோன்றுகிறது. சரி, இந்த நூலில் அகத்திணையில் அந்த வரிசையில் நாம் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திணைகள் 7, கைக்கிளை 1, ஐந்திணை 5, பெருந்திணை 1. இந்த 5 திணைகளும் ஐந்திணைகளும் அன்பிற்குரிய ஐந்திணைகள் என்று சொல்லப்பெறுகிறது. அன்பிற்குரிய ஐந்திணைகள், அன்பின் ஐந்திணை. மற்ற கைக்கிளை பெருந்திணை, கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம் என்பதெல்லாம் அறிவோம். இந்த அகப்பொருள் சொல்லுகிற போது மக்கள் நுதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார் என்கிற தொல்காப்பிய செய்தியின்படி அகச்செய்திகளை சொல்லுகிற போது யாருடைய நபரையும் சுட்டி சொல்லுகிற மரபு இல்லை. ஏனென்றால் அகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அது அகத்தை உணரக்கூடியது. அப்போது ஒருவர் வெளிப்படையாக சொன்னால் அதை உணர்ந்து பார்ப்பவர்களுக்கு அவர்களுடைய எண்ணம் ஏற்படக்கூடும் என்கிற அளவிலே பொது பெயர்களாலே சொல்லப்பெறும். ஆனால் புறச்செய்திகள் அவரவர்களுடைய செயல்பாட்டிற்கு, அவருடைய எண்ணத்தினுடைய வெற்றிக்கு உரியது. அதனால அதுல பெயர்களை சுட்டி சொல்லப்படலாம். இந்த அகப்பொருள் 2 அடிப்படையில் சொல்லலாம். ஒன்று புனைந்துரை, மற்றொன்று உலகியல். புனைந்தும் சொல்லலாம், யதார்த்தமாக உலகியல் அடிப்படையில் இயல்பாகவும் இந்த செய்தி சொல்லப்பெறும். கைக்கிளை ஒருதலை காமம், தலைவன் தலைவி 2 பேர்ல யாராவது ஒருவருக்கு மட்டும் அந்த அன்பு உணர்வு ஏற்பட்டு அதனால் துன்பம் உறுவது, அது சார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே கைக்கிளை தான். ஆனால் இதுவும் ஒரு வகை ஒருதலை காதல், அன்பின் மிகுதிதான், வெளிப்பாடுதான். இந்த அரசன் உலா வருகிற போது பெண்கள் எல்லாம் அவரை விரும்புவது இது போன்ற நிலை. மற்றபடி ஐந்திணை அன்புடை காமம், பெருந்திணை பொருந்தா காமம்.
நம்முடைய முன்னோர்கள் பற்றிய செய்திகளை சிந்திக்கும் போது 2 நிலைகளில் நான் பார்க்கிறேன். ஒன்று, இந்த மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையை வாழுகிற போது வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருள்கள், எது முதன்மை, எது அடுத்தது, எது அதற்கு அடுத்தது, இந்த வகையில இந்த 133 பொருள்களையும் வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றை பற்றியும் விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த அந்த திருவள்ளுவரினுடைய கருத்து ஒரு பக்கம் நம்முடைய மரபிற்கு சிறப்பான ஒன்று. மற்றொரு பக்கம் பண்டை தமிழ் பணுவல்களின் வழி இந்த வாழ்க்கையை அவர்கள் 3ஆக பகுத்து தெளிவுறுக்கிறார். இந்த வாழ்க்கைக்குரிய பொருள் 3 என்று சொல்லி அதிலே முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று 3 பகுப்பை பகுத்து அதிலே முதற் பொருளாகத்தான் நிலம், பொழுது என்கிற 2ஐ அமைச்சிருக்காங்க. நிலம் வேண்டும், பொழுது வேண்டும். இது முதன்மையான பொருள். அந்த நிலத்தை வரை, சுரம், புறவு, பழனம், திரை என்று ஐவகை நிலமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. வரை என்றால் மலை, சுரம் வறண்ட பகுதி, புறவு என்றால் காடு, பழனம் வயல்வெளி, மருதம் நிலம் சார்ந்தது, திரை என்பது அலை சார்ந்த அந்த நெய்தல். ஆக குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். இந்த அடிப்படையில் தான் நம்பியக பொருள் இந்த வரிசையில் தான் 5 திணைகளையும் நமக்கு குறிப்பிடுகிறது. இது தொல்காப்பியத்தை சிந்திக்கும் போது அங்கே மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. அங்க தொல்காப்பியத்துல முதலில் முல்லை, அதற்கடுத்து குறிஞ்சி, பிறகு மருதம், நெய்தல். பாலைக்கு அவர் இலக்கணத்தை வகுக்கவில்லை. பாலைக்கான இலக்கணம் சிலப்பதிகாரத்திலே தான் முதலாக விரிவாக சொல்லப்படுகிறது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் பிரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உற்று பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் என்று. ஆக இந்த 2 நூல்கள் சொல்லுகிற அந்த திணை வரிசை அமைப்பு, சொற்களை கொடுத்து விட்டு வரிசைப்படுத்துக, முறைப்படுத்துகிற என்கிற வகையிலும் இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். பிறகு பொழுது 2 வகை, பெரும்பொழுது, சிறு பொழுது. ஒரு ஆண்டை 6 பொழுதாக பகுத்து சொன்னால் அது பெரும்பொழுது, ஒரு நாளை 6 பொழுதாக பகுத்து சொன்னால் அது சிறு பொழுது. அந்த வகையில் பெரும்பொழுது 6. கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். கார்காலம், கார் என்றால் மேகம், மழை, ஆவணி, புரட்டாசி. முதல்ல இந்த 6 வரிசைகள் பெயர்களை காலத்தையும் வரிசை மாறாமல் எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு பிறகு மாதங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு எளிமையான யுக்தி தான். மாதங்களும் வரிசையா வரும். ஆவணியில தொடங்கி ஆவணி, புரட்டாசி, அடுத்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழித்தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. இவையெல்லாம் முன்னோர்களினுடைய இயற்கை பற்றிய ஒரு தெளிந்த மனப்பாங்கு. சிலருக்குலாம் திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் காயுது. இப்ப வெயில் அடிக்கிற போது இந்த வெயில்ல எப்படி நாம் மடிந்து விடுவோமோ என்கிற ஒரு பயம்லாம் ஏற்படும். ஆனா அப்போது என்ன வேணும்? இந்த வெயிலுக்கு பிறகுதான் ஒரு மழை வரப்போகிறது. மழை வெள்ளத்துல தத்தளிக்கும் போது இவையெல்லாம் இயற்கை சூழல், காலத்தே இதுவும் மாறும் என்கிற அடிப்படை புரிதல்களை எல்லாம் நமக்கு முன்னோர்களுடைய அனுபவ வெளிப்பாடு ஏற்படுத்துது.
சிறுபொழுது சிறுபொழுது பற்றி பார்க்கிற போது தொல்காப்பியருக்கும் நன்னூலாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. நன்னூல் குறிப்பிடுகிற இங்க நம்பியக பொருள் குறிப்பிடுகிற அந்த சிறுபொழுது 5 தான். மாலை, யாமம், வைகரை, ஏற்படு காலை, நண்பகல் என்று இங்க நம்பியக பொருளை சொல்லி முடிச்சிடறாங்க. ஆனால் தொல்காப்பியத்தில் பார்க்கும்போது 6 பொழுதுகள் சொல்லப்படுகிறது. அதிலே ஏற்பாடு காலை என்பது தனியாக பிரித்து சொல்லப்படும். அங்கு ஏற்பாடு என்பது சூரியன் மறைகிற காலத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே ஏற்படு காலை என்று சூரியன் தோன்றுகிற அந்த காலை பொழுதாக இங்கே ஏற்படு காலை என்கிற பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய ஒரு ஆய்வுகளும் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஏற்படு என்றால் சூரியன் படுகிற தோன்றுகிற காலமா, அல்லது சூரியன் படுகிற என்றால் மறைகிற காலமா என்கிற இருவேறு கருத்துக்கள் உண்டு. சரி, 5 நிலத்திற்கு உரிய பெரும்பொழுது, சிறுபொழுது, இந்த நிலைகள். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியும் இதற்குரிய பெரும்பொழுது ஊதிர் காலம், முன்பனி காலம். சிறுபொழுது யாமம். இதனுடைய உரிப்பொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தம். இந்த புணர்தலுக்கு உரிய காலம் யாமம், இரவு பொழுது என்பதிலே அந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய அது சிறு பொழுதாகவும், அதே போன்று அது ஒரு குளிர்காலம். குளிர்காலம், அதை தொடர்ந்த முன்பனி காலம் என்கிற அடிப்படையில் இந்த காலங்கள்ல நமக்கு குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பொழுதாகவும் சிறுபொழுதாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. பாலை என்பது வறண்ட நிலப்பகுதி, வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றது அல்லாத ஒரு நிலப்பகுதி. ஆக அந்த நிலத்திற்குரிய பெரும்பொழுது பின்பனி, இளவேனில், முதுவேனில், இந்த 6 மாதங்கள் பிரிதலுக்கு உரிய மாதங்கள். ஆக மார்கழி, தை முன்பனியில குறிஞ்சிக்கு வந்து விடுகிறது. பிறகு பின்பனி மாசி, பங்குனி, இளவேனில் சித்திரை, வைகாசி, முதுவேனில் ஆனி, ஆடி. ஆக மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இந்த 6 மாதங்களும் பிரிதலுக்கு உரிய மாதங்களா பார்க்கிறோம். அந்த பிரிதல் என்பது அதற்கு சிறுபொழுது நண்பகல், பகல் பொழுதுதான் பிரிதலுக்கு ஏற்றது. ஆக முல்லை கார்காலம், இந்த ஆனி, ஆடி முடிஞ்சு பிரிதலுக்குரியது இந்த 6 மாதம் என்று பார்ப்போம். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. இப்ப இந்த மாதங்கள்ல பிரிந்து சென்றவன் நான் ஆவணி, புரட்டாசி இந்த கார்காலத்துல திரும்ப வந்துடுவேன் என்று சொல்லி போயிருப்பாரு தலைவர். ஆவணி மாசமும் வந்து விட்டது, மழையும் பெய்து விட்டன, முல்லை பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன. தலைவன் சொன்ன காலம் இதுதான், ஆனால் தலைவன் இன்னும் வரவில்லையே என்று அவன் வந்து விடுவான் என்கிற நம்பிக்கையில் காத்து கொண்டிருப்பார். அதுதான் இருத்தல் நிமித்தமும் முல்லைக்கு உரியதாக இருக்கிறது. அந்த காத்திருத்தல் என்பதும் ஒரு நாள் பொழுதுல பார்க்கும்போது மாலை காலம்தான். காலையெல்லாம் அவருடைய நினைவிலே அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்து இரவு பொழுதுக்கு முன்பாக மாலை காலத்திலே பொழுது சாய போகிறதே, இன்னும் வரவில்லையே என்று அவள் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம்தான் மாலை பொழுது. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று வள்ளுவர் சொல்லுவார். காலையில அரும்பி பகலெல்லாம் போது ஆகி மாலையில மலருகிறதா தலைவன் பற்றிய அந்த நோய். ஆக அது காத்திருப்பதற்குரிய பொழுது சிறுபொழுது மாலை காலம், கார்காலம். அதற்கு பிறகு மருதத்திணை.
மருதம் விவசாயம். விவசாயம் என்பது ஒரு ஆண்டு முழுமைக்கும் செய்யக்கூடிய ஒரு தொழில். ஆக 6 பெரும்பொழுதுமே உரியது. ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்யலாம். இன்னும் வெயில் காலத்துல பரப்பு குறைவாக இருக்கும். மழை காலத்துல நிறைய பரப்பில் விவசாயம் செய்யலாம். இதற்காகத்தான் மழை இல்லாத காலத்திலும் விவசாயத்தை தொடருவதற்கு ஏற்ற வகையில கிணற்று நீர் பாசனத்தை எல்லாம் அமைச்சிருக்காங்க. ஏரி நீர், ஏரியில நீரை தேக்கி அதை ஆண்டு முழுக்கும் பயன்படுகிற அளவில் ஒரு திட்டத்தை நீர்நிலை மேலாண்மை, நீர் மேலாண்மையை அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. சிறு பொழுது விடியல், வைகறை 2 மணி முதல் 6 மணி வரைக்கும் இந்த விடியல். இந்த விடியற் காலையில விவசாய பகுதிக்கு சென்றுடும். காலையில போனாதான் வேலை நடக்கும். அதை விட்டு நாம் அலுவலகத்திற்கு செல்வது போல, அல்லது ஒரு சிலர் 7, 8 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு போவது போல அந்த விவசாய வேலைக்கெல்லாம் போக முடியும். அவர்கள் வேலை விடியற் காலை பொழுதுதான். நெய்தல், மீன் பிடித்தல் என்பதும் ஒரு ஆண்டு முழுமைக்கும் செய்யக்கூடிய பணி. 6 பெரும்பொழுதுமே உரியது. 12 மாதங்களும் அந்த நெய்தலுக்கு உரியது. அவர்களுக்கான சிறு பொழுது ஏற்பாடு. ஆக இரு கருத்துக்கள். ஒன்று, மாலை நேரத்திலே கடலுக்கு சென்று இரவெல்லாம் மீன் பிடித்து காலையில வர்றது, இது ஒரு நிலை. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, காலையில கடலுக்கு போயிட்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு மாலை இரவுக்குள்ளாக திரும்புகிற அந்த நிலையும் உண்டு. ஆக இந்த வகையில் நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த நிலத்திற்குமான பெரும்பொழுது, சிறு பொழுது, இவையெல்லாம் இயற்கையோடு ஒன்றிய வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம். ஒரு இடையில ஒரு செய்தி, ஒரு புது இன்றைக்குல இருந்து ஒரு புது நடைமுறையை கொண்டு வரலாம் நம்முடைய வகுப்புல அப்படின்ட்டு. என்னன்னா, ஒவ்வொரு வகுப்பினுடைய இறுதியிலும் அந்த 1 மணி நேரமும் எவ்வளவு நேரம் வகுப்பை கவனித்தோமோ அதிலிருந்து இறுதியா ஒரு 5 வினாக்கள் கேட்கப்படும். அதற்கு நீங்களே உடனடியா பதிலை எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு நாம் முழுமை மதிப்பெண் எடுக்க முடியுது என்பதையும் நாம பார்த்துக்கலாம். அப்போதே தேர்வு, அப்போதே மதிப்பெண். வகுப்பு இறுதி 5 நிமிடங்கள் இந்த தேர்வுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இந்த கருப்பொருள் சொல்லும் போதும் நம்பியக பொருளுக்கும் தொல்காப்பியத்திற்கும் வேறுபாடு உண்டு. நம்பியக பொருள் 14 வகை கருப்பொருள்களை குறிப்பிடுகிறது. தொல்காப்பியம் 8 கருப்பொருளை குறிக்கிறது. கரு என்றால் நமக்கு தெரியும், மையம். முதற் பொருளை சார்ந்து அமையக்கூடியதுதான் கருப்பொருள். இதுல ஆரணங்கு, உயர்ந்தோர், அல்லோர், புல், விலங்கு, ஊர், நீர், பூ, மா, உணவு, பறை, யாழ், பண், பொழில், தொழில் என கரு ஈரேழு வகைத்தாகும். கரு ஈரேழு வகைத்தாகும் என்பது நம்பியக பொருள். தெய்வம், உணவு, மா, மறை, மரம், புட்பறை, செய்தி, யாழின் பகுதியோடு தொகையி இவ்வகை பிறவும் கருவென முடிப. இது தொல்காப்பியம். உங்களுக்கு இந்த அட்டவணையா அங்க கொடுத்திருக்கோம், இதை எழுதிக்கிட்டா. நம்பியக பொருள் சொல்லுகிற கருப்பொருள்கள் 14. தெய்வம், உயர்ந்தோர், அல்லோர், புல், விலங்கு, ஊர், நீர், பூ, உணவு, பறை, யாழ், பண், பறவை, விலங்கு, ஊர், நீர், பூ, மரம். பூக்கு அடுத்து மரம் வரும்.
மரம். உணவு, பறை, யாழ், பண், தூது. தொல்காப்பியம் சொல்லுவது தெய்வம், உணவு, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழ். இந்த 14 வகை கருப்பொருள்களும் ஒவ்வொரு நிலத்திற்கும் மாறுபடும். இதை ஒரு மனனம், மனப்பாடம் என்கிற கண்ணோட்டத்தில் நாம இல்லாம அந்த திணையோட நிலத்தோட இயல்பான வாழ்க்கை சூழல், அந்த நிலத்தோட இயல்பான தன்மை, அந்த தன்மைக்கு ஏற்பதான் அங்கு உயிரினங்கள் எல்லாம் வாழக்கூடும். நாமே ஒரு கிராமத்தில் இருந்தால் அதற்கேற்ப வாழ்க்கை சூழல், நகரத்தில் இருந்தால் அதற்கேற்ப வாழ்க்கை சூழல், நாம் இருக்கிற இடத்திற்கு ஏற்பதான் நம்முடைய சூழல் வெளிப்படும். அந்த வகையில்தான் இந்த 14 வகை கருப்பொருட்களும் 5 நிலத்திற்குமான சூழலில் அந்த நிலத்திற்கு ஏற்ப வெளிப்படும். கருப்பொருள் தெய்வம், மலை கடவுள் முருகன், காடு பகுதி ஆநிரைகள், அதற்குரிய தெய்வம் திருமால், மருதம் வயல்வெளி, அங்கே இந்திரன். நம்ம ஒவ்வொரு திணையாக பார்ப்பது சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மலை பகுதிக்கு குன்றுதோறும் இருக்கக்கூடிய அந்த கடவுள் முருக கடவுள். அங்கே இருக்கக்கூடிய மக்களை உயர்ந்தோர் அல்லோர் என்று 2 வகையாக பகுக்கிறாங்க. உயர்ந்தோர் அல்லோர் என்கிற 2 வகை. இதுல உயர்ந்தோராக பொறுப்பன், வெற்பன், சிலம்பன், குரத்தி, குடிச்சி இவங்கெல்லாம் இருக்காங்க. வெற்பன், பொறுப்பன், சிலம்பன், குரத்தி, குடிச்சி. வெற்புனா பொறுப்பு, பொறுப்புனால மலை. வெற்பன் மலைப்பகுதி சார்ந்தவன், சிலம்பன் மலைப்பகுதி, குரத்தி மலையில இருக்கிறவங்க குடிச்சி. அல்லூர்ல குறவர், காணவர், குரத்தியர். குறவர், காணவர், குரத்தியர். புல் என்றால் பறவை. அங்க மலைப்பகுதியில இருக்கக்கூடிய பறவை இந்த கிளி, மயில் இவையெல்லாம். கிளி, மயில். மலையில இருக்கக்கூடிய விலங்கு யானை, புலி. யானை, புலி, கரடி, பன்றி இவையெல்லாம் மலையில் இருக்கக்கூடியன. புலி, கரடி, சிங்கம் இவையெல்லாம் ஊர்கள். மலையில போயிட்டு ஒரு பெரிய வீடு எல்லாம் கட்ட முடியும். சாய்வான பகுதி, சிறிய சிறிய வீடுகள் தான் கட்ட முடியும். நீர், மலைப்பகுதியில என்ன நீர் கிடைக்கும்? அருவிகள் மேலே இருந்து கொட்டுகிற அந்த அருவி நீர் இருக்கும். மேலே இருந்து கொட்டுதுனாலே அது மலைதான். பிறகு சுனை நீர், அங்கு பாறையின் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த சுனை நீர். பூக்கள், குறிஞ்சி பூ, காந்தல் பூ, வேங்கை பூ. குறிஞ்சி நமக்கு பெயர்லயே இருக்கு. காந்தல், புறப்பொருள் வெண்பா மாலையில காந்தல் என்று ஒரு துறை வரும். அந்த துறை வழி வெளிப்படும் கடவுள் யார்? திருமாலுங்க. முருகன். 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 கந்தழி திருமால். கந்தளி திருமால். கந்தழி திருமால், காந்தல் முருகன். முருகன்.
ஆக மலைநில அந்த கடவுளை நம்ம பார்த்துடுறோங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒப்பிட்டு எடுத்துக்கலாம். சரி. மரம் சந்தனம், தேக்கு, அகில், அசோகு, நாகம், மூங்கில் இவையெல்லாம் மலைப்பகுதியில இருக்கக்கூடிய மரங்கள். உணவு, மலையில என்ன உணவு கிடைக்கும்? அந்த மலையில ஆங்காங்கு சிறு சிறு பகுதியா பயிரிடக்கூடிய அந்த மலை நெல், திணைகள், மூங்கில் அரிசி இவையெல்லாம் இங்கு கிடைக்கும். பறை, தொண்டகப்பறை, தொண்டகம். தாண்டகம் பாடிய ஆழ்வார், தாண்டகம் பாடிய ஆழ்வார் மேம் அவருதான் திருமங்கை ஆழ்வார். ஆமா. தாண்டகம் பாடிய நாயன்மார் திருநாவுக்கரசர். யாழ் வருகிற போது குறிஞ்சி யாழ், பண் குறிஞ்சி பண். தொழில், இந்த முருகனுக்கு நிகழ்த்துகிற அந்த வெறியாட்டு என்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். பிறகு அந்த ஐவனம் விதைக்கிறது. ஐவனம் என்பது ஒரு நெல் வகை. திணை இவற்றையெல்லாம் காப்பது, இதெல்லாம் பெண்கள் காவல் செய்வாங்க. மற்ற தொழில்கள்ல ஆண்கள் செய்கிற அந்த நிலை சங்க இலக்கியத்திலும் நாம் இதை பார்க்கிறோம். பிறகு தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல், அருவியில் நீராடுதல் இவையெல்லாம் குறிஞ்சி நில பகுதியில மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள். வெறியாடல், ஐவனம் விதைத்தல், திணை காத்தல், தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல், அருவி நீராடல், சுனை நீராடல். இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு வாழ்க்கை சூழலோடு ஒரு சுற்றுலா போல மனசை அப்படியே ஒரு மலைப்பகுதிக்கு செல்ல விட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய நிலைகள்லாம் பார்க்கலாம். குறிப்பா ஊட்டி இது போன்ற மலைப்பகுதிகள்லாம் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும் என்பதில் நம்ம எடுத்துக்கலாம். இது குறிஞ்சிக்குரிய வாழ்க்கை சூழல். பிறகு முல்லை திணை. முல்லைக்குரிய தெய்வம் திருமால். காடு பகுதி, காட்டுல ஆணிரைகள்லாம் மேயும். ஆணிரைகள் அவற்றுடைய முக்கியமானது அந்த பால். இந்த பாலிலிருந்து வரக்கூடிய மற்ற அந்த தயிர், வெண்ணெய், நெய் இதையெல்லாம் விற்று அவங்களுடைய வாழ்க்கை சூழல் இருக்கும். அந்த ஆணிரை கடவுள் யார் என்றால் திருமால். இந்த பகுதி காடு சார்ந்த பகுதி. இந்த காட்டு பகுதியில இருக்கக்கூடிய மக்களில் உயர்ந்தோர் இரும்பொறை என்றும் நாடன் என்றும் அழைக்கப்படுவாங்க. இரும்பொறை, நாடன், இன்னும் கூடுதலாக சில பெயர்கள் எல்லாம் உண்டு. தோன்றல், தோன்றல் என்று சொல்லுவாங்க. அதற்கடுத்து இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர் இவர்கள் எல்லாம் அல்லோர்கள். நமக்கு செம்மொழி தமிழ் சமச்சீர் புத்தகத்துல பார்க்கும்போது இந்த 9வது 10வது இது போன்ற புத்தகங்கள்ல இந்த மக்கள் உயர்ந்தோர் அல்லோராகலாம் அவங்க பிரிக்கல, ஒன்றாகத்தான் கொடுத்திருக்காங்க. ஆக தோன்றல் என்கிற மக்கள் இது ஒரு சற்று வித்தியாசமான பெயர். முல்லை நிலத்திற்குரிய மக்கள். இடையர், ஆயர், ஆய்ச்சியர் இந்த பெயர்கள்லாம் நமக்கு மறக்கவே மறக்காது. நாடன் சில நேரத்துல அது மருதத்திற்கு வருமோ என்கிற ஒரு நிலையும் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். சரி. பிறகு பறவை. முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய பறவை, காட்டு பகுதியில இருக்கக்கூடியது காட்டுக்கோழி. அது கானக்கோழி என்று சொல்லுவாங்க. காட்டுல இருக்கக்கூடிய
ஓடி. விலங்கு, முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய விலங்கு, முயல் இருக்கும், மான் இங்கும் அங்குமாக ஓடி ஓடி விளையாடி கொண்டிருக்கும் காட்டுப்பகுதி. அது மலைப்பகுதியில இருக்கு. மான் வந்து ரொம்ப கஷ்டப்படும் மேலவும் கீழவும் ஏறதுக்கு. ஆனா காட்டுப்பகுதி சமவெளி பகுதி இல்லைங்களா, அங்கே அது இயல்பாக துள்ளி குதித்து ஓடும். முயல் கூட ஓரளவுக்கு சமமான பகுதியில தான் பெரும்பான்மை வசிக்கும். ஏன்னா வலிமை அளவிலே இயல்பானவை இவை எல்லாம். சரி, ஊர், முல்லை நிலத்திற்குரிய அந்த காட்டுப்பகுதியில இருக்கக்கூடிய ஊருக்கு பாடி என்றும் சேரி என்றும், சேரி என்றால் குடியிருப்பு, குடியிருப்பு பகுதி. பாடி, சேரி இவையெல்லாம் முல்லை நிலத்திற்குரிய ஊர்கள். நீர், காட்டுல என்ன நீர் கிடைக்கும்? காட்டுலயும் ஆறு ஓடும். மலையில இருந்து மேல இருந்து வருகிற அந்த அருவி நீர் காட்டையும் கடந்துதான் மருத நிலத்துக்கு போகும். காட்டுல ஓடக்கூடிய அந்த ஆறு கான்யாறு, காட்டாறு என்று சொல்லுவாங்க. இந்த காட்டாறு தான் கான்யாறு. பூக்கள், காட்டில் இருக்கக்கூடிய பூக்கள் முல்லைப்பூ, முல்லைப்பூ, பிடவம், பிறகு தோன்றி, இவையெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய பூக்கள். மரம், கொன்றை, குருந்து, காயா. கொன்றை, குருந்து, காயா மரம் இவையெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள். உணவு, வரகு, சாமை இவையெல்லாம். வரகு, சாமை, முதிரை, இந்த தானியங்கள்லாம் காட்டு பகுதியில கிடைக்கும். பறை, முல்லை நிலத்தினுடைய முக்கியமான விளையாட்டு ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் அந்த வகையில் இந்த நிலத்திற்குரிய பறை ஏறுகோட்பறை. ஏறுகோட்பறை. யாழ், முல்லை யாழ். இந்த திணைப்பெயரே வரக்கூடிய கருப்பொருள் தான் ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த திணைப்பெயர் அல்லாது வரக்கூடியதுதான். உதாரணத்துக்கு தொண்டகம், அதை கொஞ்சம் கவனிக்கணும். ஏறுகோட்பறை, ஏறு தழுவுதல். காளை மாடு, காளை மாடுனாலே காட்டுப்பகுதி, அது முல்லை நிலம் என்கிற ஒரு பொருண்மைக்கு நம்ம வந்துருவோம். பண், முல்லை பண். தொழில் என்ன? அந்த ஆணிரைகள்லாம் மேய்ப்பாங்க. அங்க நிறை மேய்த்தல், பிறகு ஏறு தழுவுதல். இந்த தொழில் எல்லாம் முல்லை நிலத்துல நடக்கும். இப்ப நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் ஒவ்வொரு கருப்பொருள்களையும் அந்த செயல்பாட்டோடு காரண காரிய தொடர்போடு அந்த திணைக்குள்ளாக நாம பதிய வச்சுக்கோ. அதுதான் நம்ம செய்யக்கூடியது. மருத நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் கடவுள் இந்திரன். அது வயலும், வயல் சார்ந்த பகுதி, விவசாய பகுதி. ஒரு காட்டு பகுதியே பண்படுத்தப்பட்டால் அல்லது அது சார்ந்த மற்ற அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வயல்வெளி பகுதி. நல்ல குடியிருப்புகள் இருக்கும், கோட்டைகள் இருக்கும். கோட்டைகள் என்றாலே மதில் இருக்கும். ஆக இந்த வகையில தான் ஏல் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் உழிஞ்சி. ஆக மருத்துவத்திற்கு புறனாக சொல்லப்பட்டது அந்த உழிஞ்சி என்கிற ஒரு திணை பார்க்கிறோம். ஆக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயர்ந்தோர் ஊரன், மகிழ்நன், கிழத்தி, மனைவி. மருதம்
உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும் என்று பார்க்கிறோம். ஊடல் என்றால் பொய் கோபம், மனசுக்குள்ள கோபம் இல்லாம வெளியில வார்த்தையில மட்டும் அதை வெளிப்படுத்துறது, அதுதான் பொய் கோபம். அல்லோர் உழவர் உழத்தியர் கடையர் கடைச்சியர். பறவைகள் வயல்வெளி பகுதியில மருத நிலத்துல இருக்கக்கூடிய பறவைகள் நாரை, நீர்க்கோழி, அன்னம், குருகு இவையெல்லாம் இருக்கும். நாரை, நீர்க்கோழி, அன்னம், குருகு இவையெல்லாம் மருத நில பறவைகள். விலங்குகள் மருத நிலத்துல என்ன விலங்குகள் எல்லாம் இருக்கலாம்? எருமை இருக்கும், நீர்நாய் இருக்கும். எருமை, நீர்நாய் சார்ந்து. மருத நில ஊர்களுக்கு பெயர் பேரூர், மூதூர். பேரூர், மூதூர். மருத நில நீர் வீட்டிலேயே கிணறுலாம் தோண்டி வச்சிருப்பாங்க, பொய்கைகள் எல்லாம் இருக்கும். மனை கிணறு, பொய்கை, இந்த நீரை தான் அவங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்துவாங்க. மனை கிணறு, பொய்கை. பூக்கள் தாமரை, கழுநீர், குவளை. தாமரை, கழுநீர், குவளை. நம்ம இந்த செய்தியை மட்டும் இப்போதைக்கு சிந்திச்சிருவோம். உங்களுக்கு பகல் பொழுதுல இந்த அட்டவணை நம்ம புலனக்குழுவுல பகிர்ந்துறேன், அதை பார்த்து கூட நீங்க எழுதிக்கலாம். நேரத்தோட சூழல் கருதி இன்னைக்கு பகல் பொழுது உங்களுக்கு இதை அனுப்பி வைக்கிறேன். மற்றபடி இந்த அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி அந்த செய்திகளை நீங்க சொல்லும் போது கூட குறிப்பெடுத்துக்கலாம். நான் காலையில இந்த சூழலாம் முடிச்சுட்டு எல்லோரும் சில சமையல் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும், வேலைக்கு புறப்படணும். அதனால நேரத்தோடு நம்முடைய வகுப்பை நிறைவு செய்ய வேண்டிய நிலையிலும் நாம் இருக்கோம். இப்படி வயலும் வயல் சார்ந்த பகுதியுமா இருக்கக்கூடிய அந்த மருத நிலத்துல உணவு என்று பார்க்கும்போது சிறந்த அந்த செந்நெல் அரிசியும் வெண்ணெல் அரிசியும் அங்கு கிடைக்கும். செந்நெல் அரிசி, வெண்ணெல் அரிசி. பறைகள் என்று பார்க்கும்போது மணமுழா, நெல்லரி கிணை. பண், மருதப்பண். யாழ், மருத யாழ். மருத நிலத்துல தொழில்கள் என்று பார்க்கும்போது இந்த விவசாய பகுதி அது சார்ந்த தொழில்கள் தான். இந்த நெல் அறுவடை செய்வது, பிறகு களை பறிப்பது, கடா விடுவது, இவையெல்லாம். கடா விடுதல் என்பது ஆணிரையோடு தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது, இது மருத நிலத்திற்குரியது. கடா விடுதல் என்பது ஏறு தழுவுதல், காலை தழுவுதல், ஆணிரை மேய்ப்பது, குழல் ஊதுவது, இதெல்லாம் முல்லைக்குரியது. நெய்தல் கடல் சார்ந்த பகுதி, 12 மாதங்களும் இந்த தொழில் நிகழக்கூடியது. நெய்தலுக்குரிய கடவுள் வருணன். ஒரு 10 நிமிடம் கூடுதலான பரவாயில்லையா வகுப்புல? பரவாயில்லைங்க ஐயா. சரி. சரி. நெய்தலுக்குரிய கடவுளாக நாம வருண பகவான், நீர் கடவுள் வருணனை பார்க்கிறோம்.
அது ஒரு நீர்த்துறை என்பதனாலே அந்த மக்களை நாம் துறைவன், சேர்ப்பன் என்று பார்க்கிறோம். பிறகு இலக்கியத்திலே பரதவர், பரத்தியர் இந்த பெயர்களை எல்லாம் பார்க்கிறோம். நுழையர், நுழைச்சியர் இவங்கெல்லாம் நெய்தலுக்குரிய மக்கள். நெய்தல் நிலத்துல அந்த நீர்ப்பரப்பு சார்ந்த கடலும் கடல் சார்ந்த அந்த பரப்புல இருக்கக்கூடிய பறவை நீர்க்காக்கை. நீர்ல இருக்கக்கூடிய காக்கை நீர்க்காக்கை. தண்ணியில இருக்கக்கூடிய விலங்கு சுறா, முதலை இவையெல்லாம் அங்கு இருக்கும். பிறகு ஊர்கள், கடற்கரையோர ஊர்கள், பட்டினம், பாக்கம், கடற்கரையோர சிறு ஊர்களுக்கு பாக்கம் என்றும் பெரிய நகரங்களுக்கு பட்டினம் என்றும் பார்க்கிறோம். சென்னை பட்டினம், நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் என்பது போன்று. அங்கு இருக்கக்கூடிய நீர் உப்பு நீர் தான் இருக்கும். ஆக உவர்கழி என்றும் உவர் நீர் கேணி என்றும் பார்க்கிறோம். உவர்கழி, உவர் நீர் கேணி என்று. பிறகு பூ, தாழை, நெய்தல், புன்னை இந்த பூக்கள் எல்லாம் அங்கு இருக்கும். தாழை, நெய்தல், புன்னை, மரங்கள் புன்னை, தாழை. சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பொருளை படிச்சுட்டா சங்க பாட்டு எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இப்போ புன்னை என்கிற ஒரு சொல் ஒரு பாட்டு வரியில வருதுன்னா அது எண்ணெய்த்திணை பாடல் என்பதை நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆக அன்னையும் கூறினல் புன்னையது சிறப்பே என்று சொன்னா அது புன்னை என்பது கடற்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு மரம், நெய்தல் நிலத்துக்குரியது. அந்த பாடல் நெய்தல் திணை பாடல் என்று கண்டுபிடிச்சலாம். ஏற்கனவே ஒரு தேர்வுல கூட கொடுத்திருந்தோம். மரா, மரா என்பது எங்கு இருக்கக்கூடிய ஒரு மரம் என்றால் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மரம். அப்படின்னா அந்த பாடல் பாலைத்திணை சார்ந்த பாடல் என்று இந்த வகையில நாம முடிவுக்கு வந்துடலாம். ஆக நெய்தல் நிலத்துல உணவு அவங்களுக்கு நேரடியா விவசாயம் அங்கு கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரம் மீனும் உப்பும் தான். அதை விற்று பெற்ற பொருள் தான் நெய்தல் நிலத்திற்குரிய பொருள். பறை, மீன்கோட்பறை, பறை மீன்கோட்பறை, யாழ், விளரி யாழ். யாழ்ல அந்த விளரி யாழை சற்று எந்த திணைக்குரியதுன்னு பார்த்துக்கணும். குறிஞ்சிக்கு குறிஞ்சியாழ், முல்லைக்கு முல்லையாழ், மருதத்திற்கு மருதையாழ், பாலைக்கு பாலையாழ். ஆனால் நெய்தலுக்கு மட்டும் விளரி யாழ் என்று. பிறகு தொழில் மீன் பிடித்தலும் உப்பு விற்றலுமாக இப்படியான ஒரு தொழில். இந்த கருப்பொருள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த சங்கைய அக பாடலுக்கும் அடிப்படையே இந்த கருப்பொருள் தான். பாட்டுல வரக்கூடிய ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு அந்த பாடல் என்ன திணை என்று கண்டுபிடிக்கலாம். அதற்கு அடிப்படையே இந்த கருப்பொருள் அடங்கிய இந்த அட்டவணை தான். பிறகு பாலைத்திணை, பாலைத்திணை கடவுள் கொற்றவை, துர்க்கை என கொடுமையை எதிர்த்து போராடக்கூடிய ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்கள் இவை. மக்கள் உயர்ந்தோர் மீளி, விடலை, காலை, எயிற்சி. மீளி, விடலை, காலை, எயிற்சி. அல்லோர்கள்ல எயினர், எயிற்றியர், மறவர், மறத்தியர். எயினர், எயிற்றியர், மறவர், மறத்தியர். இந்த பாலை என்பது குறிஞ்சி முல்லை நிலம். அது தன்னுடைய வளத்துல இடந்து வாழ்வதற்கு சூழல் இல்லாத ஒரு நிலைதான் பாலை. அப்ப பாலையில இருக்கக்கூடிய பறவைகள் இந்த கழுகு, பருந்து, புறா இவையெல்லாம் பாலையில இருக்கும். கழுகு, பருந்து, புறா, எருவை என்றும் அதை குறிப்பிடுவாங்க. எருவை என்றும். விலங்குகள்
குறிஞ்சி நில விலங்குல நம்ம புலியை பார்த்தோம். இங்கே வலிமை இழந்த புலி பாலைக்குரியது. இந்த செந்நாய் நீண்ட தூரம் பயணம் தாங்கக்கூடியது. செந்நாய் அது பாலைக்குரியது. பாலை நிலத்திற்குரிய ஊர் குறும்பு. பாலை நிலத்திற்குரிய ஊர் குறும்பு. நீர் குறிஞ்சிக்குரிய நீர் சுனை நீர், அருவி நீர், முல்லைக்குரிய நீர், காட்டாற்று நீர். அதுவே இங்க பாலையில வருகிற போது அந்த சுனையில நீர் வற்றி போச்சுன்னா நீர் வற்றிய சுனையும் நீர் வற்றிய கிணறும் பாலைக்குரியது. நீர் வற்றிய கிணறு மனை கிணறு மருதத்துக்கு, அதுவே தண்ணி வற்றி போயிருந்தால் அது பாலை. பூக்கள் பாலை நிலத்திற்குரிய பூக்கள் மரா, குரா, பாதிரி. மரா, குரா, பாதிரி, குரவம் இவையெல்லாம். மரம் இருப்பை, ஓமை, உழிஞ்சை, பாலை. உழிஞ்சை உழிஞ்சி அங்கு வேறு திணைக்குரியது, புறத்திணை. இங்கே மரம் உழிஞ்சை மரமும் பாலை மரம், இருப்பை மரம், ஓமை மரம் இவையெல்லாம் பாலைக்குரியது. உணவு நேரடியாக விவசாயம் செய்ய இயலாத இடம் என்பதனால அவங்க வறுமையில உயன்றதுனால வரக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து கொள்ளையடித்த அந்த பொருளும் களவாடிய அந்த வழிப்பறி செய்த அந்த பொருளும் தான் அவங்களுக்கான உணவு. சூறையாடலால் வருகிற பொருள் இதை ஆரலைத்தல் என்று சொல்லுவாங்க, வழிப்பறி செய்தல். பறை போர்ப்பறை, ஊரெறி பறை. போர்ப்பறை, ஊரெறி பறை இதைதான் துடி என்றும் சொல்லுவாங்க. துடி. பண் பஞ்சுரம், பாலைப்பண். பாலைப்பண் இதுதான் பஞ்சுரப்பண் என்று குறிப்பிடுவாங்க. யாழ் பாலையாழ். தொழில் இயல்பாகவே நமக்கு வெளிப்பட்டதுதான் வழிப்பறி செய்வதும், நிறை கவர்தலும், சூறையாடுதலும், ஆரலைத்தலும் இவ்வாறான செயல்பாடுகள் எல்லாம். ஆக இந்த திணைகள் சார்ந்து ஒரு நிலவியல் வரைபடத்தோடு நாம் அணுகுகிற போது இந்த முன்னோர்களினுடைய அந்த வாழ்க்கை பகுப்பு இவ்வாறான ஒரு சிறப்பை பெற்றது என்பதை நாம பார்க்க முடியும். இவையெல்லாம் எதற்காக? போகிற போக்கில் வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதானே, இருப்பதை தின்று கிடக்கும் முறையில் கிடந்து செல்லலாமே என்கிற நிலையல்லாது ஒரு மனித மனத்தினுடைய உயர்வே அந்த இருக்கக்கூடிய நிலையில் எந்த அளவிற்கு பண்பட்டு இருக்க முடியும். வாழ்க்கையில யாரும் நான் இந்த அளவுக்கு உயர்ந்துட்டா போதுன்னு நினைக்கிறது இல்லை. எந்த உயர்வுக்கு போனாலும் அதற்கடுத்து என்று அடுத்த படிநிலை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலை. இது மனித மனத்திற்கே உரிய ஒரு இயல்பான நிலை. அந்த வகையில்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதையெல்லாம் இவ்வாறாக பகுத்து வாழ்க்கையை பற்றிய புரிதலை நாம் ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமில்லாம அடுத்த தலைமுறைக்கும் அந்த நல்லது ஒரு புரிதலை ஏற்படுத்தி ஒரு தெளிவான வாழ்க்கைக்கு வித்திடுவதுதான் சான்றோர்களுடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த அகவாழ்க்கைக்குரிய இந்த கோட்பாடுகள் எல்லாம் இவர்கள் நிர்ணயிச்சிருக்காங்க. இதுல தொல்காப்பியருடைய கோட்பாடு எப்படி இருக்கிறது, நாற்கவிராச நம்பி அவருடைய அகப்பொருள் விளக்கத்தின் வழி வாழ்க்கை கோட்பாடு எப்படி இருக்கிறது என்பதை உள்வாங்கிக்கிட்டு அதை வைத்துக்கொண்டு நாம எழுதினாலே நல்லதொரு வெளிப்பாடாக அது அமையும். இன்றைய நம்முடைய இந்த வகுப்பில் நம்பியக பொருள், அது சொல்லுகிற முதற்பொருள், கருப்பொருள் இவை பார்த்திருக்கிறோம். இதற்கு முன்பாக 7 திணைகள் பற்றிய செய்தி, இந்த நூலினுடைய அமைப்பு முறை பற்றிய செய்திகள் இவற்றையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். சரி, ஒரு 5 கேள்வி கொடுக்குறேன். அந்த 5 கேள்விக்கும் நீங்க இப்போ குறிப்பெடுக்கிற அதே நோட்ல ஒரு பதில் மட்டும் எழுதுங்க. இல்ல அந்த இறுதி பக்கம் கூட எடுத்துக்கோங்க, அந்த தாளோட இறுதி பக்கத்தை கூட எடுத்துக்கோங்க. 2 நிமிடம் தான். சொல்லலாங்களா? சொல்லலாங்க சார். சொல்லுங்க சார். முறைப்படி இந்த வகுப்பை நிறைவு செஞ்சிடும். பிறகு நான் உங்களுக்கு வினாக்கள் கொடுக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.